நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சிறகடிக்காசை சீரியலில் விமர்சனங்கள்லாம் செய்தாலும் கூட சில விஷயங்கள் நிஜமாகவே வந்து அவங்க நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்டெலிஜென்ட்டாக சில ட்ராக்ஸ் வைக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எமோஷ்னலான ட்ராக்ஸும் கரெக்டாக வைப்பாங்க. இன்றைக்கி அருண் தான் இந்த மாதிரி ஒரு வேணும்னே பண்ணிட்டாரு, இவரோட லைசன்ஸ் கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக பண்ணிட்டாரு அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டபிள் போட்டு உடச்சிட்றாரு. அந்த இன்ஸ்பெக்டரே ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து முத்து வேறு வந்து இப்படி ஏழைகள்னால் வந்து அப்படி தான் உங்களுக்கு இலக்காரமாக போச்சா, அப்படி வேறு என்ன பண்ணியிருக்காரு, என்ன உள்ளதில் பார்த்தீங்களே, இவர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பேச, நீ மட்டும் என்ன ஒழுங்கடா, நீயும் போய் அவரை வீடு வந்து குடிச்சிட்டு போய் அடிக்கலாம் போனவ தானே நீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிவிட்டு, என்ன இருந்தால் அருண் நீ பண்ணது தப்பு, என் ஸ்டேஷன் வந்து நீ சேரும் போதே சொன்னேன் இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படி இருக்கல, அதனால் வந்து இப்போவே நான் உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சைடில் தப்பு இருக்கிறனால தான் பேசாமல் விட்றேன், இல்லைனா நீயும் இந்த மாதிரி செஞ்ச காரியத்துக்கு ஒன்றையும் சும்மா விட்டுருக்க மாட்டேன், இந்த அவன் லைசன்ஸ் இந்த அவன் வண்டி சாவி எடுத்துப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளில வந்த அப்புறமா முத்து அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து இந்த மாதிரி வீம்புக்கு பண்ணால் இப்படி தான் அவங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நேராக வெளில வந்ததுக்கப்புறமா அந்த காரை பார்த்து கட்டி பிடிச்சி அழறாரு. ஏன்னா கார் கிடைக்காமல் போயிடுமோ, 6 மாதம் வண்டி ஓட்ட முடியாமல் போயிடுமோ, வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னு பல கேள்விகள் ஒரு மனசில் ஓடி இருக்கும்ல, அது அழுது. அதுக்கப்புறம் வந்து மீனாவையும் கட்டி பிடிச்சா அந்த கான்ஸ்டபிள் வேறு வந்து மீனாவுடைய நல்ல குணத்தால் தான் நான் உண்மையை சொன்னேன்னு வேறு சொல்லிட்டாங்க வேறு. உடனே மீனாவும் சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும்போதே ஒரு காரில் வரும்போது எனக்கு கார் கிடச்சி அருண் தப்பு பண்ணாருங்கிறத விட ஒன்று அவர் பாராட்டும் போது தான் கண்கலங்களாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்ல, அது எப்படி லைசன்ஸ் கிடச்சி அப்படின்னு மனோஜ் எப்பயும் போல டவுட்டாக கேட்குறாரு. உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள், என்ன தப்பு அப்படிங்கிறத மீனா தான் சிஐடி வேலை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கா. அதில் யாரோ பிரேக் காயில் வயரை வந்து கட் பண்ணியிருக்காங்க, அதில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பிரேக் காயில் வயரை கட் பண்ணணும்னா பானட்டை திறக்கணும், பானட்டை திறக்கிறதுக்கு வண்டி சாவி வேணும். கார் சாவியை எப்பயுமே என் கூட தான் வச்சுருப்பேன், வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் கார் சாவி தனியாக இருக்கும், அப்போ யாரோ நம்ம வீட்டிலேருந்து கொடுத்துருக்கணும், ஏன்னா நைட்டு நான் வரும்போது பிரேக் நல்லா இருந்துச்சு, காலையில் ஒழுங்காக இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களையாக பார்க்க, அது வந்து கண்டிப்பாக ரவியும் ஸ்ருதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி இவங்களை பார்த்தா, விஜயாவை பார்த்தா, அவங்க என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளையை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்ன கோவம் இருந்தாலும் அப்படின்னு ஒன்று நீங்கள் பண்ணேன்னு சொல்லி சொன்னாலும் யாராவது சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாரு முத்து. அதுக்கு பிறகு தான் டக்குன்னு மனோஜை பார்த்தா, மனோஜுக்கு தைரியம்லாம் கிடையாதுன்ட்டு இந்த பக்கம் ரோகிணியை பார்த்தா, ரோகிணி ஷாக்காக வராங்க, ஐயோ அப்படின்ட்டு. அவங்க ஷாக்காக அப்படியே வாயில் வேற வளரிடுறாங்க, நான் இன்னும் அந்த கொக்கியில் மாட்டிருக்க சாவியெல்லாம் எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல, ஆணியில் மாட்டிருக்கு நான் சொல்லலையேன்னு சொன்னோன்னே அவங்க முழிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.